இப்ப ஐயா மனசாட்சி சொல்லி சொல்ல தமிழ்நாட்டில் கள்ள சாராயம் ஆக்சுவலா அது நல்ல சாராயம் தான் வச்சுங்களேன். ஏன்னா அவங்க அமைச்சரே சொன்னார்ல, ஏன் இது இருக்கும்போது அது போனா நம்மதுல சப்புடுது கிக்கு இல்லை, அதுல கிக்கு இல்லைன்னு நம்மளுடைய டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, காட்பாடி துரைமுருகன் ஐயா சொன்னார் அமைச்சர். அவர் ஒரு வேலை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. அவர் குடிச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. சாரா விற்கிறது, 2ஆம் நம்பர் வேலை செய்யுது, மண்ணு கட்டுறது, கல்லை வெட்டுறது எல்லாமே இப்ப நீங்க தான் நாங்க தான் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணுங்க. இப்பதானே சொன்னாரு. சோமா ஏங்க அவங்க விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு 10 அன்ஸ்பைட் அங்க கூலி கூலிப்பா கூலி கூலி கொடுங்க இந்தாங்க. பத்தியா இல்ல பொதுவெளியில ஒரு சாமானியன் வந்து பிரகடனப்படுத்தி பகிரங்கமா வந்து இந்த மாதிரி கல்ல அருந்த முடியுமா? ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு அந்த போராட்டத்துல அவங்க செய்யறது போராட்டத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு இருக்குல்ல, தடை செய்யப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது போராட்டங்கள்ல. அது வந்து போராட்டங்கள்னு சொல்லிட்டு கள்ள சாராயத்தை குடிக்கலாமா? நீ வந்து டாஸ்மாக்ல 150 ரூபாய்க்கு விற்கிற, நான் 50 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிக்கிறேன். அன்றைக்கு அங்க எங்க மக்கள் போட்ட வாக்கு மக்கள் எங்களுக்கு போட்டாங்க. அவர் சொன்னதுனால அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணு, முதல்வர் ஸ்டாலின் வர போறாரு, விடியல் தர போறாரு, ஒரு ஸ்லோகன், வேற ஒரு பயிரும் இல்ல. இன்னும் சார் ஒரு பாட்டு பாடி ஆமா ஆமா அவ்வளவுதான். இப்ப ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க வாங்கி சார் இப்ப என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிட தராங்க சார். அப்ப உன் சர்டிபிகேட்ல திராவிட அப்படின்னு உன் சாதி வந்திருக்கணும். இப்ப என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிடம் தரேன்ல, என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிடம் இருக்கும். உங்க சைட்ல ஆதி திராவிட? ஆமா. ஓ இது புது உருட்டா இருக்கு. புது உருட்டு தான், டூப்ளிகேட். இல்ல அவங்க திராவிட தானே சார் வலியுறுத்துறாங்க. அவங்க கொஞ்சம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு பண்ணி மாதிரி ஓடிங்க. அவனை போய் சொல்றீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த மாதிரி எல்லாம் பேசு. சின்ன இவனுக்கு என்ன மரியாதை? என்ன மரியாதை? குட்டிக்கு சார் இவனுவா வேங்க வயல ஒரு பண்ணி வாயை தடுத்துருப்பான். ஏன்னா பீ தண்ணியை குடிச்சு வாங்க ஜனங்க நிக்கிறானுங்க புடுங்கிறதுக்கு சட்டமன்றத்துல. கூலிக்கு தானே மாரடிச்சான். கூலிக்கு மாரடிச்சாலும் அப்புறம் அச்சீவ் பண்ணி அவர் தான் புடுங்கினாரு. ஓட்டு போட்டது மக்கள், பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அதை வராரு இப்படி நட கோட்டு போடு, அதை வை இதை வை. இல்ல இப்படி சொல்ல போனா கட்சியினர் வந்து தலைவர் என்று கூட அழைக்க கூடாது, ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி இதெல்லாம் அவர் தானே. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, கல் விற்பனை வந்து வேலூர் மாவட்டத்தில் படு ஜோராக நடக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்தவனமாக இருக்குது. அதுவும் காவலர்களுக்கு வந்து மாமூல் வழங்கப்பட்டு கல் விற்பனை செய்யப்படுவதாக செய்தி தொகுப்பெல்லாம் நம்ம வர்றதை பார்க்கிறோம். நான் இப்பதான் நீ சொல்லிட்டப்பா கேள்விப்படுறேன். ஏற்கனவே சீமான் அன்னைக்கு போய் கல் இறக்கி ஏதோ கல் குடிச்சாதே அதை பார்த்தேன் நான். இன்னைக்கு இல்ல இப்ப கல்லாவது பரவாயில்ல சார், இதுல குடிச்சு யாரும் சாக மாட்டான். ஆனா நம்ம சில தினங்களுக்கு முன்னதாக திருப்பூர் என்று நினைக்கிறேன், அங்க வந்து நம்ம வீடியோ காட்சியை வந்து எடப்பாடியார் வந்து குறிப்பிட்டிருந்தாரு, பாக்கெட் சாராயம் தைரியமா வைக்கிறான் போலீஸார் மாமூல் வந்து நான் சேலம் நான் வந்து திமுக காரன் அவர் விற்கிறவர் அப்படின்னு சொல்லி. பிடிக்கலையா? பிடிச்ச அவனை கொண்டு போய் உள்ள போடலையா? என்ன கேக்குறேன், அதுல போலீஸ் மறைக்க விட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் இது தொழில் போட்டியில் நடந்தது. இது வந்து தொழில் போட்டியில் நடந்தது. ஒருத்தருக்குள்ள பொறாமையில போட்டி கொடுத்துறாங்க. தொழில் போட்டியில் நடந்ததுன்னா அப்ப எத்தனை பாயிண்ட்ல சாராயம் விற்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அதுல வந்து இல்ல. இப்ப ஐயா மனசாட்சி சொல்ல தமிழ்நாட்டுல கள்ள சாராயம் இல்லைன்னு. ஆக்சுவலா அது நல்ல சாராயம் தான் வச்சுங்களேன். ஏன்னா அவங்க அமைச்சரே சொன்னார்ல, ஏன் இது இருக்கும்போது அது போனா நம்மதுல ஒண்ணு சப்புடுங்குது கிக்கு இல்ல, அதுல கிக்கு இல்லைன்னு நம்மளுடைய டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, காட்பாடி துரைமுருகன் ஐயா சொன்னார் அமைச்சர். குடிச்சது இல்லப்பா, அதனால எனக்கு தெரியும். ஓ அப்ப அவர் ஒரு வேளை டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாரு. அவர் குடிச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சொன்னாரு இந்த மாதிரிலாம் ஒரு மூத்த அமைச்சர் அவரு. ஏங்க இல்லங்க அவர் துறைமுக அமைச்சர் கேட்டா தெரியுமா, அதுல இருந்து இவங்க எல்லாருமே அவர் மேல எரிச்சல் இருக்கிறாங்க. ரஜினியை விட்டு பேச விட்டாங்க. இப்ப காமாட்சி அப்புறம் அந்த ஒரு குடிக்காரரு
குடியா நான் சொன்னானப்பா இல்ல சார் நான் சொன்னேனப்பா இல்ல அப்படி இல்ல அவர் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றாரா போதையில இருந்தா தானங்க தெரியும் அதுதான் குடிக்காம இல்ல, எப்படி போதை இருக்கா இல்லையான்னு இல்ல தெரியும் அவர் என்ன சொன்னாரு கிக்கி இல்ல அப்படியே அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னாரு நீங்க என்ன சொன்னீங்க இல்லங்க எனக்கு தெரியாது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்போ அது என்ன உள்ள அர்த்தம் என்ன அமைச்சர் அவர்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு தானே அர்த்தம் பார்த்தா பார்க்கட்டும் என்ன சார் அவர் ஒரு ஏங்க, ஒரு மூத்த அவை முன்னவர் அவரு சார் அவை முன்னவரோடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியோட பிரதிநிதி அவரு என்ன பேச்சு பேசுறீங்க எப்படி எங்க கொண்டு வந்தா இருப்பாரு அப்ப திமுக இல்ல அப்ப உடனே ஐயா சொல்லுவாரு திமுக அப்ப சமூக நீதி இருக்குன்னு இதுல ஒத்துக்கிறீங்களா இல்ல இல்ல இப்ப பன்னீருக்கு எதுக்கு இப்ப இழுக்கிறாரு ஐயா சொல்லும் போது தான் உள்ள அர்த்தங்குது இப்ப ஏவா வேலு ஐயா சொல்லிட்டு வரா சொல்லுங்க ஏங்க ஏவா வேலு ஒரு அமைச்சருங்க அவரை பத்தி ஐயா குறை சொல்லிட்டு வரா தப்பு பண்ணா தப்பு தான் ஐயோ என்ன ஐயோ ஆளுங்க தப்புனா தப்பே தெரியாது தப்பு தெரியாம போகும் இப்ப கல் விற்பனை நடக்குது அதே போல பாக்கெட் சாராயமும் நடக்குது கல் விற்பனை பாக்கெட் சாராயம் இதெல்லாம் அங்க இருக்க இந்த காவல்துறையினுடைய கையாலாகாதனம் திரும்ப திரும்ப காவல்துறையோட முதலமைச்சர் இத வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரனுங்களா முதல் அடக்கணும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அடக்கணும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு மவதை வந்துருது கட்சிக்காரங்களுக்கு ஆமா கண்ணு கட்சிக்காரனு வந்து அடக்கி வச்சாலே கஞ்சா விற்கிறது மத்த வேலை செய்யறது சாரா விற்கிறது 2ஆம் நம்பர் வேலை செய்யறது மண்ணு கட்டுறது கல்லை வெட்டுறது எல்லாமே இப்ப நீங்க தான் நாங்க தான் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணுங்க இப்பதானே சொன்னாரு சோமா ஏங்க அவங்க விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு 10 அன்ஸ்பைட் அங்க ஏதோ ஒரு பாக்கெட் கேக்குறாரு கூலி கூலிப்பா கூலி கூலி கொடுங்க எல்லாமே இவங்க கண்ட்ரோல் இல்ல ஐயா வாயில வச்சிருக்க மாதிரி தெரியுது ஏதோ ஒண்ணு மிட்டாயா என்னது மிட்டாய் தான் எல்லாமே ஆளுங்க இவங்க கண்ட்ரோல் தான் இல்ல இப்ப நான் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு இஷ்யூவா கேக்குறேன் இஷ்யூ எல்லாம் இங்க பாரு, மருத்துவர்கள் பிரச்சனையா இல்ல பிளாக்னஸ் இருக்கு அமைச்சர் மாசு வந்து இப்பதான் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பாரு அடுத்த ஆட்சியில வந்து அவர் இன்னும் சிறப்பா செயல்படுவாருன்னு சொல்றீங்க அப்புறம் பெண்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இப்பதான் வந்து அவர் முதல் முறை அமைச்சர் அவருக்கு வந்து சிறப்பா செயல்படுவாரு அப்படின்றீங்க இப்போ கள்ளச்சாராயம் வந்து காவல்துறை அப்போ முதலமைச்சரும் அப்போ இப்பதான் வந்திருக்காரா ஏற்கனவே துணை முதலமைச்சர் இருந்திருக்காருல அவரு காவல்துறையை முடுக்கி விட்டு இங்க எல்லாம் வந்து இப்ப கல்லு விற்கிறதும் சாராயம் விற்கிறதையும் கடுமையா தண்டனை வழங்கப்படுது புடிச்சு எல்லாத்தையும் அழிக்கிறோம் இப்ப எல்லாத்தையும் திரு சீமான் அவர்கள் வந்து கல் நல்லசாமி அவர்களோட சேர்ந்து அருந்தினாரு அதுக்கு குற்றம் தான் அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க அதுக்கு என்ன பண்றது அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா ஆமா எஃப்ஐஆர் போட்டுருச்சு ஓஹோ போய் குடிங்க இப்ப பொதுவெளியில இப்போ இல்லையா பொதுவெளியில ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுங்க கல்லு குடிச்சு எங்க பொதுவெளியில ஒரு சாமானியன் வந்து பிரகடனப்படுத்தி பகிரங்கமா வந்து இந்த மாதிரி கல்ல அருந்த முடியுமா ஒரு போராட்டம் அறிவிச்சு அந்த போராட்டத்துல அவங்க செய்யறதுக்கு வந்து போராட்டத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இருக்குல்ல தடை செய்யப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது போராட்டங்கள்ல அது வந்து போராட்டங்கள்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை குடிக்கலாமா நீ வந்து டாஸ்மாக்ல 150 ரூபாய்க்கு விக்கிறேன் நான் 50 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிக்கிறேன் அன்றைக்கு அங்க நடந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் வந்து யாரெல்லாம் வந்து கல்லு அருந்துனாங்களோ அந்த வீடியோவை பார்த்து அவங்க மேல எல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்ப லாட்டரி விக்கலாம் அப்போ பொதுவெளியில எது பொதுவெளியில அப்ப லாட்டரி விக்கலாம் லாட்டரியா லாட்டரி விற்கிறது குற்றம் தானே லாட்டரி விற்க கூடாது தடை உத்தரவு இருக்குல்ல அப்போ லாட்டரி இப்ப இல்லையா ஒரு சாமானியனுக்கு ஒரு சட்டம் ஒரு யாருமே லாட்டரி விற்க கூடாது வித்தா தானே அவங்களுக்கு வந்து தேர்தல் பத்திரத்தை மூலியமா காசு தரும் அதெல்லாம் வந்து அதை அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இல்ல அது அகாடமிக் இயரும் தாண்டி வந்துச்சு 2022 23 இப்ப அது 1.5 வருஷம் 2 வருஷம் தாண்டிடுச்சு இன்னும் கூடுதலா எவ்வளவு வந்திருக்குன்னு இந்த வருஷம் எலக்ட்ரல் பாண்ட் எவ்வளவு எலக்ட்ரல் பாண்ட் ஸ்டாப் பண்ணியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சா ஆமா கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்டாப் பண்ணல அப்புறம் அந்த மறைமுகமான அந்த திரையை தான் வந்து அந்த 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு வந்து நீக்கிருக்கே தவிர எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து வர வேண்டிய காசெல்லாம் வரதான் செய்யுது எல்லா கட்சிகளுக்கும் எங்க கட்சிக்கு அக்கவுண்ட்ல செக் பண்ணி பாருங்க வரல சரி ஓகே சார் நிறைவான கருத்து இது மாதிரி கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் விற்கப்படுவதாக நம்ம செய்திகள் பார்த்தோம் இது மாதிரி கல்லையும் வந்து இப்போ கல்லுவாது ஓகே ஒத்துக்கிடலாம் எதிர்கட்சிகள்லாம் வந்து கல்லை வந்து சந்தேகப்படுத்துங்கன்னு சொல்லி திரு சீமான் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க இப்படியான சட்ட விரோத செயல்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது ஐயாவே திறந்த ஒப்புதல் வாக்குறுதி கொடுத்தார் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும் போனோம் வரணும் இன்றைக்கு வந்து
சார், அதாவது ஒரு பேசிக்கா ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு சட்டத்துக்கு புறமான வேலையை ஒரு நாள் செய்யலாம் சார், 2 நாள் செய்யலாம் சார். போலீஸோட பார்வை இல்லாமல் அது செய்யவே முடியாது. போலீஸ் ஏன் விடும் அப்படின்னா, சார் என்ன சார் 10 வருஷம் கம்முன்னு தான், இன்னும் பெருசா பேசுறேன் விடு சார். இல்லைங்க விடக்கூடாதுங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல விட்றாங்க, நீ விட்றியா இல்லை எம்எல்ஏ கிட்ட சொல்லி அமைச்சரை சொல்லி உன்னை மாத்துட்டான், இங்க தூக்கி 500 கிலோமீட்டர் தாண்டி போட்டோமா. அப்போ கட்சிக்காரருக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு இல்ல, இயல்பா அப்படிதான் அப்படிதான் நடக்கும். அதை வந்து இவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இது எல்லாமே. திரு காமாட்சி ஐயா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு 15 முதல் 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாராம். பிரசாந்த் கிஷோர் இல்ல, இந்த பிரசாந்த் கிஷோர் அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு 4 இடத்துல நாடாளுமன்ற தேர்தல நின்று எத்தனை வாக்கு வாங்கினாரு? 10 வருஷமா வெளியே, அப்புறம் அவரு 10 வருஷமா வெளியே இருந்தீங்க, அவர் தான் பண்ணாரு. 10 கட்சி கூட்டணியோட சேர்ந்து எங்க மக்கள் போட்ட வாக்கு, மக்கள் எங்களுக்கு போட்டாங்க. அவர் சொன்னதுனால, அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணு, முதல்வர் ஸ்டாலின் வர போறாரு, விடியல் தர போறாரு, ஒரு ஸ்லோகம் தான், வேற ஒரு பயிரும் இல்ல. என்ன சார் ஒரு பாட்டு அவ்வளவுதான். இப்ப ஏற்கனவே பீகார்ல நான் என்ன சொல்றேன், அந்த ஆளுக்கு பவர் இருந்திருக்கும்னா பீகார்ல ஜெயிச்சிருக்கணும். என்ன விடுங்க, அவரோட பவர் எப்படி விட முடியும்? தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதெல்லாம் கிடையாது, செல்லாது செல்லாது, பொய் 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 பொய், செல்லாது செல்லாது. 2014 பிரதமர் மோடிஜி வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் தான். இந்த மாதிரி பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பல்பு நல்லாதான் எரியுது, ஃபீஸா போச்சு, அதுக்கு இந்த பல்பு தான் நிறைய எபிசோட் எல்லாம் எடுத்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஃபீஸா போச்சுன்னா ஃபீஸ் தானே, ஃபீஸா போச்சு. அந்த பிரசாந்த் கிஷோர்ங்கிற பல்பு ஃபீஸ் ஆகி போச்சு, அது ஒன்னத்துக்கு ஆகாது. அது லாஸ்டா யார்கிட்ட ஃபீஸ் ஆச்சு? உங்களுக்கு வெளிச்சத்தை ஊட்டிட்டு தானே ஃபீஸ் ஆச்சு. எல்லா ஃபீஸ் ஆனது பீகார்ல. அவர் எப்ப தனி கட்சி அரசியல் பீகார்ல ஃபீஸ் ஆச்சு சார். தமிழ்நாட்டுல அந்த பல்பு எரிஞ்சுதான் இல்லையா சார்? எரியல. எரியாம நீங்க ஜெயிச்சீங்க. அதுக்கு முன்னாடிங்க இப்ப சொல்றேங்க நானு, நீங்க என்ன அதுக்கு பின்னாடி தானே எம்பி எலெக்ஷன். நீங்க யாராலும் சார் எம்பி எலெக்ஷனுக்கு எங்களுக்கு யாரையும் சட்டமன்ற தேர்தல நீங்க யாராலும் சட்டமன்ற தேர்தல அவரை வச்சிருந்தோம், இல்லன்னு சொல்லல. ஆமா, அவ்வளவுதான். அவனை விட ஒண்ணு தெரியாப்பா. ஆமா, இல்ல இப்போ சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாரு, வியூக மன்னர்களால வந்து எந்த பயனும் இல்ல அப்படின்றாரு. மக்களோட மக்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க இருக்கிறோம், அதனால எந்த ஒரு எங்களுக்கு அந்த இம்பாக்ட் ஒண்ணும் கிடையாது. இந்த ஏன் வந்து 2021 இல்ல மக்களோட தானே இருக்கீங்க, அப்பயே வியூக வகுப்பாளர் அப்ப தேவை. பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்க இந்த ஆள் இல்லாமலே நாங்க போன எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தோம்? என்ன பேசுறீங்க? சரி, கடைசியில வந்து அந்த யாரு வைசி பஞ்சாயத்தோட பொண்ணா, யோ உங்களெல்லாம் அறிவு இருக்குதா? எங்களை திட்டுறீங்க, ஆனா எங்களால ஜெயிக்கிறீங்க. வக்கீல் வேணா நாங்க வேணும், ஆடிட்டர் வேணா நாங்க வேணும், உங்களுக்கு அட்வைசர் வேணா நாங்க வேணும், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க வேணும், பூணல் வேணும், பூணல் வேணும், பூணல் வேணும். ஈவன் பெரியாருக்கே அந்த தாக்கம் இருக்குன்னா பாத்துக்கங்களேன். சொல்லுதுன்னு நீங்க தந்தை பெரியாருக்கே வந்து மூதறிஞர் ராஜாஜி தானே வழக்கறிஞரா இருந்திருக்காரு மணியம்மையோட திருமணிக்கு. அதனால என்ன இல்ல சொல்றாங்க, நாங்க இங்க பாரு, நாங்க வந்து சனாதானத்தையும் பாப்பானியத்தையும், பாப்பான் வந்து சனாதானம் பேசுறவனை தான் நாங்க இருக்கிறோம். சரி, திராவிட பாப்பான கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஆரிய பாப்பான. ஆமா 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 ஆமா. அதுல திராவிட பாப்பான் யாரு? எஸ் வி சேகர், ராமசுப்ரமணியம், இவங்க எல்லாம் திராவிட பாப்பானா? ஆமா ஆமா. எப்படி அது? திராவிடத்தை எவன் ஏத்துக்கிட்டு திராவிட மாதிரி நடந்துக்கிறானோ அவன் திராவிட பாப்பேன். சனாதானத்தை விட்டுட்டு வரணும், சனாதானத்தை வலியுறுத்தும். திராவிட பாப்பானுக்கு பூணல் வந்து உடம்புல இருக்குமா கால்ல? சார் பூண்ல இருக்குமோ கீழே இடுப்புல இருக்குமாங்கிறது பிரச்சனை இல்ல சார். சனாதானங்கிறத ஏற்றத்தாழ்வை விட்டுட்டு வருதான் நானும் சக மனிதன் வந்தான்னா அவனை நாங்க ஏத்துக்கிறோம். இப்ப வந்து பிராமணருக்கான அந்த வெக்கம், மானம், சூடு, சொன்ன எல்லாத்தையும் வந்து எஸ்சி சேகர் விட்டு வந்துட்டாரா? ஆமா ஆமா. இல்ல இப்போ அவர் சனாதானத்தை விட்டு வர்றாருங்க, என்ன பேசுறீங்க? வெக்கமானங்கிறது சனாதானம் இல்ல. சனாதானங்கிறது ஏற்றத்தாழ்வு, மனித இயல்புல நீ பெரியவன் நான் ஏற்றத்தாழ்வு இல்ல, அது டிவிஷன் ஆஃப் லேபர். அதான் அப்புறம் என்ன வள்ளுவ பிறந்தகையும் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உரிக்கும், அது மட்டும் துண்டா புடிச்சுக்கிறீங்க, அடுத்த வரையும் விட்டுறீங்களே. ஆமா, பிறப்புவா செய்தொழில் வேற்றுமையை விட்டுறீங்களே. அதான் அதான் சொல்றாங்க, அதான் சனாதனம்ன்றாங்க.
அந்த சனாதன தர்மங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை வந்து அதுதான் நாங்க ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றோம். சரி சரி, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவன் எத்தனை பேரு அவன் ஜாதி சர்டிபிகேட்ல திராவிட சாதின்னு வச்சிருக்காங்க சொல்லுங்க. இல்ல நாங்க ஜாதியற்றவர்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் வாங்கியிருக்காங்களா? ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க நான் ஆதி சார், இப்ப என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிடன்னு தராங்க சார். அப்ப உன் சர்டிபிகேட்ல திராவிட அப்படின்னு உன் சாதி வந்திருக்கணும். இப்ப என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிடன்னு தரல. என் சர்டிபிகேட்ல ஆதி திராவிடன் இருக்கும். உங்க சைட்ல ஆதி திராவிடா? ஆமா. ஓ, இது புது உருட்டா இருக்கு. புது உருட்டு தான், டூப்ளிகேட்டு. ஏன்னா இன்னைக்கு வேற நம்ம ஐயா மன்னர் அவர்களுடைய இதுக்கெல்லாம் மலர்களை எடுத்து நீங்க மரியாதை செலுத்தலாம் கேள்விப்பட்டேன். எப்படி நீங்க ஆதி திராவிடர் ஆவீங்க? திருமலை நாயக்கருக்கா? ஆதி திராவிடருங்கிறது நாயுடுகள்லயும் சரி, நாயக்கர்கள்லயும் சரி, பிராமின்லயும் சரி, எல்லாத்துலயும் ஆதி திராவிடர்கள் எல்லாத்துலயும் ஜாதி 82 ஜாதி இருக்கு. ஆதி திராவிடர்கள்ல 82 ஜாதி இருக்கு. வேணும்னா நாளைக்கு 1920கள்ல எம்.சி. ராஜா அவர்களுடைய தலைமையில நான் அமைச்சரவையில தான், இன்னும் சொல்ல போனா நீங்க பறையர் சமூக, அதாவது அருந்ததிய சமூகத்துக்கு கூட ஆதி திராவிடர்ங்கிற பட்டம் கொடுக்கப்படல. இங்க தமிழர்களோட பூர்வக்குடிகளாக கருதப்படக்கூடிய பறைய சமூகத்துக்கு தான் ஆதி திராவிடர்ங்கிற பட்டத்துல கெசட்ல கொடுக்கப்பட்டது எம்.சி. ராஜா அவர்களுடைய அமைச்சரவையில. நீ ஒண்ணும் கொடுக்க வேணாம், பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே கொடுக்கப்பட்ட பிரிட்டிஷ்காரன் தான் சார் எம்.சி. ராஜா அவருடைய. சொல்ற கேளுப்பா, நான் தான் கெசட் என்னை ஆதி திராவிடர் சர்டிபிகேட் தரல, நீ திராவிடர் தானே, உன் சர்டிபிகேட்ல அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, திராவிடர்னு இருக்கும், ஆதி திராவிடர் இருக்கும். எனக்கு போய் கையில வச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு எடுத்து வந்து காட்டுறேன், வேணா பாருங்க, நாளைக்கு பாருங்க. ஆர்எஸ் பாருக்கு முதலியார் ஜாதி சர்டிபிகேட்ல இங்க பாருங்க, ஆதி திராவிடர்ல 82 ஜாதி இருக்கு. அதனால நாளைக்கு நீங்க பாருங்க, இல்ல நான் அதெல்லாம் கேளுங்க சார். என்னைய ஆதி திராவிடர் சர்டிபிகேட் இல்ல, நீங்க எல்லாம் திராவிடம் தானே, திராவிடன்னு தொடங்கி திராவிடன்னு ஜாதி இல்லங்க, திராவிடன் ஜாதி என்ன ஆதி திராவிடன், ஆதி திராவிடன்னு நீங்க தானே கேட்டு வாங்குறீங்க. நீங்க எனக்கு வந்து ஆதி திராவிடன்னா என்ன வந்து பறையன்னு போடுங்கன்னு சொன்னா போட்டு கொடுப்பாங்க. மரியாதை ஒழுங்காக சொன்னா நீங்க இந்த ஆதி திராவிடன் சர்டிபிகேட் எடுங்க. ஆதி தமிழர் போடுவாங்க, ஆதி தமிழன்கிறதெல்லாம் போடுறதுக்கு கிடையாது. பாருங்க, இங்க பாருங்க சார், உங்களுக்கு வந்து அப்படி சார், நீயும் திராவிடன்னு சர்டிபிகேட் வச்சிருந்தா ஓகே சார், என்னையும் மட்டும் ஆதி திராவிட சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இப்ப நாங்க வாழான்றோம். சரி, வேண்டாம்னா அதே மாதிரிதான் சொல்லி அவங்க எல்லாம் இல்ல இந்த பேர் இல்ல சார், அவங்க பேர் இல்ல ஜான் பாண்டியன் போடுறவர்கள் எங்களை எஸ்சில இருந்தே வெளியிடுங்கன்றாங்க. ஆனா பறைய சமூகம் அதை கேட்கல. இல்லை இல்லை, இதுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அப்போ கடந்த காலத்துல அப்போ பண்டிதர் அயோத்தியாசர் அவர்களா இருக்கட்டும், எம்.சி. ராஜா அவருடைய தலைமையில தான் வந்து இது கொண்டு வருது. அப்போ அவர்கள் வரலாற்று பிழை செய்து விட்டார்கள் நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்க அந்த பேரை ஒரு நல்ல பேர் நினைச்சிருக்கலாம், இது இப்ப கக்கா பேர் ஆகி போச்சு, அதனால நாங்க எடுத்துறோம். என்ன அப்போ அது நீங்க ஒருத்தருங்க எங்க நீங்க திராவிடன் ஒட்டுமொத்த உங்க இனத்துக்கு நீங்க ரெப்ரசன்டேட்டிவ். திராவிடன் சொன்னா காரி காரி துப்புறாங்க, ஏன் நம்ம ஆதி திராவிடன் வச்சிருக்கணும் அப்படின்னு நாங்க மானமுள்ள தமிழர்கள் எங்களை ஆதி தமிழர்னு சொல்லு. இப்ப இந்த அதான் திரு சீமான் அவர்கள் சொல்றாரு, எங்களை வந்து ஆதி தமிழர் என்று அழையுங்கள் அப்படின்னு சொல்லி கெசட்ல மாத்துங்க அப்படின்றாரு. அதை போக சொல்ல நம்ம மாத்த முடியாது, அவரு டெல்லி அரசு தான் பண்ணும். ஓ, அப்ப திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனதான் வந்து இதெல்லாம் பண்ண, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் புடுங்க, அதெல்லாம் புடுங்க இயலாது, அது ஒன்றிய அரசு தான் பண்ணணும். ஏங்க ஒன்றிய அரசு பண்றதுக்கு நாங்க என்ன நாம பண்ண முடியாதுங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு இதுக்காகவாவது நாளைக்கு நீங்க வர்றீங்க இல்ல, நாளைக்கு ஆமா. இப்போ தேவேந்திர குல வேளாளர்ங்கிற பெயர் மாற்றம் வந்து மோடிஜி தானே, அதுவே இன்னும் கெஜெட்ல வரல. சரி, நாங்க மேடையில பேசுறோம். சரி சார், நீங்க மாத்த முடியாது சார். இந்த அதாவது பறையர் சமூகத்தில் இருக்கிற ஒரு பகுதி வாழ் மக்களுக்கு ஆதி திராவிடன் நாங்க சர்டிபிகேட் தருது தமிழ்நாடு அரசு. இது முதற்கொண்டு இந்த வார்த்தையை எடுத்துவிட்டு இதற்கு பதிலாக ஆதி தமிழர் என்று மாற்றிக்கொள்ளலாம் இன்னொரு தீர்மானத்தை போட்டு நீங்க மத்திய அரசுக்கு அனுப்புங்க. நீங்க ஒரு ஆள் சொன்னாலும் செய்ய முடியாது. கொஞ்சம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு பண்ணி மாதிரி ஓடிங்க, அவனை போய் சொல்றீங்க. பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. என்ன மரியாதை, என்ன மரியாதை புட்டிக்கு சார் இவனுவா வேக வயல ஒரு பண்ணி வாய் திறந்துருக்குமா? ஏடா பீத்தனை குசுவாங்க ஜனங்க நிக்கிறானுங்க, புடுங்கிறதுக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறீங்களா? வேற சமூகத்துல இந்த மாதிரி நடந்ததா சார்? தேவர் சமூகத்துல ஒரு வன்னியர் சமூகத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசியிருப்பான். அப்ப இவனை பண்ணின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? இல்ல, இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே வந்து கவன ஈர்ப்பு கொண்டாந்து வந்துதா கீஸ்டானோ சார், சும்மா கவன ஈர்ப்பு கொடுத்ததா இவனுங்களே அது வந்து விவாதிச்ச மாதிரியும்
வெற்றி கொண்ட மாதிரியும் கவுனை இப்ப நேத்து அண்ணா கொடுத்திருக்காருல ஸ்டேட்மெண்ட், ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசருடைய தலைமையில இதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி புடுங்கினாரு. அப்புறம் என்ன பால் என்ன வந்து சார் ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி போட்டாங்களா இல்லையா? தடை உத்தரவு போட்டாச்சு. வேங்கவையில பேச தடை உத்தரவு நாங்க பீச்சனை குறிச்சு நாங்க பேசக்கூடாது. அது தடை உத்தரவு போட்டாச்சு. வேற சப்ஜெக்ட். அதாவது இப்போ அதே தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ 15% 20% வந்து நிச்சயமா அவங்களுக்கு உண்டு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்காளர்கள் வந்து விஜய் நம்பி இருக்கிறாங்க, அதாவது இளைஞர்கள் குறிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்றாரு. முதல்ல வீட்டுல யாரும் இன்பநிதி ஐயா ஐயா வீட்டுல யாரும் அவர்கிட்ட கேள்வி. இதுக்கு கரெக்டா அவர் தான் பதில் சொல்லுங்க. ஐயா வீட்டுல யாரும் ஐயா உங்க பேர பிள்ளை யாராவது வீட்டுல உங்க பேர பிள்ளைங்க யாரா விஜய் ரசிக்கிறா? அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. அப்ப வேற உங்க வீட்டுல யாரு ஓட்டு? எங்க வீட்டுல யாரு? நாங்க 3 பேர் தான். நீங்களா இருக்கீங்களா? 3 பேர்லயும் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினரா. அப்ப எப்படி பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு வீட்டுக்கு ஒருத்தவங்க? அதத்தான் சொல்றேன். இப்ப அவன் ஒரு பாப்பா பையன், அவன் பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க அவர்தான் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் தான் வராரு விடியத போறான்ட்டு ஒரு பாப்பா பையன். ஆமா பாப்பேன் சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு தான் பீசா போயிடுச்சுன்னு சொல்றேன். அப்ப வந்து உங்களுக்கு பாப்பானா தெரியல, இப்ப அவன் சொந்த மாநிலத்துல அவன் சொந்தமா ஆரம்பிச்சதுலயே தோத்து போயிட்டு ஜெயிச்சுட்டு நன்றி வந்து இருக்கீங்களா? நன்றி. அது என்ன கூலிக்கு மாரடிச்ச நாய்க்கு என்ன நன்றி? கூலிக்கு தானே மாரடிச்சான். கூலிக்கு மாரடிச்சாலும் அப்புறம் உங்களுக்கு அச்சீவ் பண்ண அவர் தான் புடுங்கினாரு. ஓட்டு போட்டது மக்கள், பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அதை வராரு இப்படி நட கோட்டு போட அதை வை இதை வைங்க. இல்ல இப்படி சொல்ல போனா கட்சியினர் வந்து தலைவர் என்று கூட அழைக்க கூடாது, ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தளபதி எங்கள் தளபதி இதெல்லாம் அவர் தானே. ஐயா ஏயா நீங்க அவனே பீசா போன பல்க அவனை பீசா போச்சு. அப்ப எரிஞ்சது இல்ல, அப்ப எரிஞ்சிச்சு. நாங்க கூப்பிட்டோம், இப்ப அவன் பீசா போயிட்டான். இப்ப அவன் சொல்றதெல்லாம் பை எலெக்ஷனை வச்சு நீங்க எப்படி பீசா பண்ண பல் பண்றீங்க? ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தல் அவன் போட்டி போட்டான்னாக்க அவன் சொந்த கட்சி பீகார்ல சொந்த கட்சி ஆரம்பிச்சு 4 MP தொகுதியில் நின்றான். 4 MP பை எலெக்ஷன் சார். அது 4 MPல நின்றாயா நாசமா போயிட்டான்ல. உள்ளூர் குளம் வந்து திருக்குளம் ஆகாது ஐயா. அதாவது அந்தாலே ஒரு மந்திரம் போட்டாரு, அது பலிக்கலையா? உங்களை நீங்க வந்து கூப்பிட்டு அந்த மந்திரம் போட்டு ஏடிஎம்கே தோக்கணும். சரி பலிச்சது இல்ல. சரி இப்ப இருங்க. இப்ப வந்து பிசி இருக்கு தாவேகாவுக்கு 15% 20% ஓட்டு இருக்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க சார். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன். நீங்க ஏத்துக்கிட்டு பின்னாடி போனீங்க ஜெயிக்க வைக்கிறேன்னு. எது நாங்க பின்னாடி போறோமா? அந்த நாய்க்குடியா பிரசாந்த் கிட்ட நாங்க எதுக்குங்க போறோம்? நாங்க வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டோம். ராபின் சர்மா அவரை விட ஒரு ஹெச்ராஜா சர்மாவுக்கு நல்லா தெரியும். ஆமா சர்மால வந்து எல்லாம் பாப்பான் தான் இருக்கணும்னு இல்ல. சர்மாங்கிற பேர் வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய திராவிடன் இருக்கானா? ஆமா சர்மா புறம் திராவிடன் இருக்கான். தென் மாவட்டத்திலயும் அந்த மாதிரி திராவிடம்ன்றதே ஒரு சமஸ்கிருத சொல்லு. அதுவும் ஒரு பிராமணாக்களில் ஒரு டைப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறது சொல்லுங்க. அதான் இல்ல இவன் பாப்பான் இல்ல சர்மா. ராபின் சர்மா பிராமின் கிடையாது. என்னங்க இது? அப்ப ஹெச்ராஜா சர்மா வந்து அதை விட ஒரு பேரறிஞர், அவருக்கு மூல முடுக்கு எல்லாமே தெரியும் தமிழகத்தை பத்தி. அவரை ஒரு வியூக வகுப்பாளர் வச்சுக்கன்ற திரு சீமான் அவர்கள். ஹெச்ராஜா அவர்களை வந்து நீங்க யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சீமான் சொல்வதற்கு யார் இல்ல, திமுக சொல்றாரு, ஒரு அறிவுரை சொல்றாரு. அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்க வச்சுப்பாங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட ரங்கராஜ் பாண்டே எவ்வளவோ மேல் அப்படின்ற அந்த பாப்பா எனக்கு எங்களுக்கு புத்தி சொல்ல அவன் யாரு? உங்களுக்கு அதான் சொல்றேன். இப்போ அந்த பாப்பா புத்தி சொல்லி யாருன்னு கேக்குறீங்கல்ல. ராபின் சர்மா என்கிற பிராமணர் உங்களுக்கு புத்தி சொல்ல அப்ப உங்களுக்கு இனிக்குதா? ராபின் சர்மா பிரசாந்த் கிஷோர் பாண்டே பைசா கொடுத்து நாங்க இவன் ஏறாக்கனவே பீசா போன பல்பா போயிட்டான். சரி அதனால புது உங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா? வைஜி மகேந்திரன் போட்டு சொல்ற மாதிரி உங்களுக்கு சொந்த அறிவே இல்லையா? அறிவு இருக்கிறது இல்லைங்கிறத பத்தி சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன்னா அவங்க ஆள்ல இருந்து ஒரு ஆள் கூட்டா சொல்லத்தான் செய்யும். அவங்க ஆள் இல்ல. நீ எங்க மரத்திலே கிளைய வெட்டுவீங்களா? ஒரு ஆப்பா சீவி மரத்திலே அடிப்பீங்களா கேக்குது. அது ஏங்க அந்த பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்களும் பேசுறீங்க, நீ கேக்குறீங்களாங்க? போங்க. நியாயமா தானே கேக்குது. நியாயமா சொன்னாலும் அது கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப நியாயமான ஆளு, அதனால அது கேக்குது. உங்களுக்கு வேண்டிய ரஜினியோட சொந்தக்காரங்க அதெல்லாம் நாங்க தான் டைவர்ஸ் ஆகி போச்சுல. இன்னும் எப்படி சொந்தம்? அதான் டைவர்ஸ் ஆச்சு. தனுஷ் தான். உங்களுக்கு நேத்து வரைக்கும் நீங்க விழாக்கள்ல கூட்டு வச்சு கட்டி பிடிச்சி கொஞ்சம் குழாவுறீங்களா? பாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. செல்லாது விட்டுடு.
சரி, ஓகே. திரு ஏர்போர்ட் சார், நீங்கள் உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. 15 முதல் 20% வாக்குகள்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிகேட்டு செய்யப்பட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு வியூக வகுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதாவது மானே தென்மானேன்னு போட்டால் தானே சார் கவிதை கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட இதை சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு இப்போ 20 இருக்கு, 20 இருக்கு, அதை 30 ஆக்கிடுறேன் அப்படிலாம். உனக்கு 3 தான் அது, இந்த 30 ஆக்குறேன் அப்படின்னா நம்ப முடியாதுல்ல. அதுக்காக 1-2 வார்த்தை மானே தேனேன்னு போட்டு கூட்டி சொல்ல வேண்டியது, அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நீங்களும் சொல்லிட்டு வரீங்க எதிர்கட்சிகள்லாம் ஓரணியில திரளணும்னு சொல்லி. இப்போ அதிமுக தலைமையில இவர்கள் எல்லாம் ஒன்றிணைவார்களாங்கிற ஒரு பேச்சும் வந்து இப்போ சமீபத்தில் அடிபட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நான் சொல்ல போனா நாம் தமிழர் கூட ஏதாவது ஒரு கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏலாம் எப்படா இருக்குன்றதை காட்டணும் தான் என்னோட விருப்பம். பட் அண்ணா சீமா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நம்ம ரொம்ப நாள் நின்று வெளியில கத்தக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். ஒரு எம்எல்ஏனா அவன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி இருக்கணும்னு நாம் தமிழர் எம்எல்ஏ போனா தான் அது வந்து சாத்தியமாகும். அப்படி பார்ப்போம். இயற்கை எல்லாவற்றையும் முடிவு செய்யும். எவனை எங்க கொண்டு போய் நிறுத்தணும், யாரை நடுத்தரில் நிறுத்தணும்லாம் இயற்கை தான் முடிவு பண்ணணும். ஓரமா இருந்தவர்களை உச்சாணி கொம்பில் நிற்க வைத்தது, அதே உச்சாணி கொம்பில் இருந்து ஓரமா நிற்க வைக்கும். ஓகே, பல அர்த்தங்களை கொண்ட உங்களுடைய இறுதியான வரி வந்து அமைஞ்சிருந்துச்சு. பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேருக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி மிக்க நன்றி.